சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் நிக்கிற தொகுதியில நான் நிப்பேன் எதிர்த்து. நீ நின்றுட்டு போப்பா, யாருப்பாவும் நான் நிக்க வேணாம்னு சொன்னா, நீ எந்த தொகுதியில வேணாலும் நில்லு, தளபதி விஜய் நிக்கிற தொகுதியில கூட நில்லு, உன்னை யார் நிக்க வேணும்னு சொன்னா அது உன்னுடைய உரிமை. ஆனா நீ ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை பேசுற? ஒரு பேசும் பொருளா இருக்கும். தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசினா ஒரு பரபரப்பு இருக்கும். அந்த ஒரு பரபரப்புக்காக தான் நீ பேசிட்டு இருக்க. ஏன்னா தேர்தல் வரத்துக்கு ஒரு 4 மாசம் இருக்கு. நீ யாருன்னு உன்னை காமிச்சிக்கணும். அதுக்காக நீ பேசுற. அதனால நீ பேசு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆக போகுது. நீ இல்ல, உங்க தலைவன் சீமான் கூட பாத்தீங்கன்னா ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. உங்க கட்சி வந்து எப்படின்னா, அண்ணன் சீமான் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பயிற்சி. அதே மாதிரி கடைசி வரைக்கும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய கொள்கை வந்து என்னன்னா, பயங்கரமான கொள்கை. திமுகவுடைய எதிர்ப்பான கொள்கையில இருந்த நீங்க நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் பக்கம் சாஞ்சி தளபதி விஜய் அவர்களுக்கு எதிரியாவே மாறிட்டீங்க. என்ன நினைச்சீங்க? 2026 கட்சி ஆரம்பிக்கும் போது உங்க அண்ணன் நீங்க எல்லாம் என்ன பேசுனீங்க? கொஞ்சம் நெஞ்சமா பேசுனீங்க. என் தம்பி வரட்டும் கட்சிக்கு, என் தம்பி கட்சி ஆரம்பிக்கட்டும், 26 உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. பேசாத பேச்சா உங்களுடைய பேச்சை வந்து எப்படி சொல்றது, எழுதுனா பட்டியல் நீண்டு கொண்டே போகும். சமூக வலைத்தளங்கள்ல அண்ணன் சீமான், அதாவது உங்க அண்ணன் சீமானும் நீங்களும் பேசாத பேச்சா விஜய புகழ்ந்து இன்னைக்கு அப்படியே மாறி ஆப்போசிட்டா பேசுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கொள்கைன்றதே ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா கேட்டா தமிழ் தேசியத்தை பத்தி நீங்க பேச வந்துருங்க. உங்களுடைய கொள்கையே ஒண்ணுதான். இதுதான் உங்க கொள்கை. ஓப்பனா சொல்ல போனா பணம் தான். 234 தொகுதியில வேட்பாளர் நிக்க வைக்கிறீங்க. அதனுடைய பின்புலத்தை அலசி பார்த்தா அது நல்லாவே தெரியும். நீங்க எதுக்காக நிக்க வைக்கிறீங்க? ஆளை போட்டு நீங்களாம் வந்து தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசுறவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. சாட்டை துரைமுருகன் வந்து எப்படி சொல்றது, உங்களுக்குன்னு ஒரு கொள்கையே இல்லை. நீங்களாம் வந்து இதெல்லாம் வந்து பேசவே கூடாது. சீமான் வந்து கடைசி வரைக்கும் தனியா தான் இருப்பாராம், கூட்டணியே வைக்க மாட்டாராம். மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மக்களும் யோசிக்கணும், நாம் தமிழர் கட்சி இருக்கும் தம்பிகளும் யோசிக்கணும். கூட்டணியே வைக்க மாட்டாராம். அவருடைய கொள்கை என்னன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ், திமுக, அந்த பிரச்சனை தமிழருக்கு வந்து துரோகம் இழைத்து விட்டது. காங்கிரஸ் கூட வந்து திமுக துணை இருந்தது அப்படின்னு கொள்கை எதிரியா முழுக்க முழுக்க திமுகவை பார்த்து அவ்வளவு பேசிட்டு இன்னைக்கு அப்படியே பாத்தீங்கன்னா திமுக பத்தி பேசுறதே இல்லை. ஃபுல்லாவே மறந்துட்டாரு. திமுகன்ற ஒரு கட்சியவே மறந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா விஜய் பயங்கரமா ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி விஜய் பேசுறாரு. ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா லாரியில அடிபடுவேன். இந்த மாதிரி அபசகுணமான வார்த்தை, எவ்வளவு ஒரு ரொம்ப கஷ்டமான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கூட நாக்கு கூசாம இந்த மாதிரிலாம் பேசுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் கூட்டணியே வைக்க மாட்டாராம், தனியாவே நிப்பாராம். எப்படி நீங்க வருவீங்க தனியா நின்னா? வரவே முடியாது. இப்படியே கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு வயசாகி கிழவனாவே ஆயிடுவார் அண்ணன். ஆனா கடைசி வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல தலைவனாகவும் இல்லை, நல்ல தலைவராகவும் உங்களை பார்க்கல. மக்கள் பார்த்துருந்தாங்கன்னா எப்பயும் உங்களை உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இப்படியே குரல் கொடுங்க. நீங்க இப்படியே குரல் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆனா நியாயமான குரலா கொடுங்க. நியாயத்தின் பக்கம் குரல் கொடுங்க. அநியாயத்தின் பக்கம் வந்து பேசாதீங்க. சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வரலாறை எடுத்து பார்த்தா அது நல்லாவே இருக்காது. அவர்லாம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசுறாரு. சாட்டை துரைமுருகன் வந்து விமர்சனம் செய்யலாம், யாரை வேணாலும் விமர்சனம் செய்யலாம். தளபதி விஜய் அவர்களை கூட விமர்சனம் செய்யலாம். ஆனா நியாயமான முறையில விமர்சனம் செய்யணும். கொஞ்சம் நஞ்சமா பேசுனீங்க தளபதி விஜயை புகழ்ந்து, நீங்க மட்டுமா பேசுனீங்க? உங்க கட்சிக்காரங்க அத்தனை பேரும் பேசினாங்க. முக்கியமா சீமான் பேசினாரு, என் தம்பி அப்படி இப்படின்னு அவ்வளவு பேச்சு பேசிட்டு இன்னைக்கு உங்க கொள்கையெல்லாம் மறந்துட்டு நீங்க ஆப்போசிட்டா பேசுறீங்களே. மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. மக்கள் உங்களை தலைவனா பார்க்கல, காமெடியா பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் காமெடியா பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் வரவே முடியாது. இப்படி கத்தியே நாங்க குரல் கொடுக்குறோம், நாங்க வந்து தனிச்சுதான் நிற்போம், 234 தொகுதியில வந்து தனியா தான் நிற்போம், கடைசி வரையும் சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.